அண்ணா பாத்தியே அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தித்தோம் 1 2 3 ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து Q&A போட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் வந்து யூடியூப்ல சொல்றேன் ஸ்டோரியில வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு எங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொஸ்டினா கேட்கலாம். எங்களோட நேம், அதுக்கப்புறம் எந்த ஊர்ல வாழ்றோம், ஆக்கியூபேஷன் என்ன, இதெல்லாமே வந்து பழைய வீடியோலயே நிறைய வாட்டி சொல்லிட்டோம். ஸோ அந்த ரிப்பீட்டடா வர கொஸ்டினுக்கு இல்லாம புதுசா ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அடுத்து வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, கயல்விழி கயல் அப்படிங்கிறவங்க, வாட் இஸ் யுவர் கரண்ட் ஆக்கியூபேஷன் நவ்? அதாவது வந்துட்டு ஆல்பர்ட்டும் நானும் படித்தது ஒரே கிளாஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் படித்தோம். ஆல்பர்ட் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வந்து இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து நான் இருக்கிறேன். நான் வந்துட்டு கண்டென்ட் வாயை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், வாயை பேசிட்டு மற்றபடி வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி ஆல்பர்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டு நம்மளோட பேஜையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோமாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது தான். அதுதான் இப்போ அதுக்கு எங்களோட ஆக்கியூபேஷன். அக்கா நீங்கள் எந்த ஜிம் போகிறீங்க அப்படின்னு அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கோவைப்புதூரில் பியூர் ஜிம் அப்படின்னு ஒரு ஜிம் போயிட்டுருக்கோம். ஒண்டர்லேண்டுன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஆர் யூ ப்ரெக்னென்ட்? நான் வந்து செகண்ட் பேபி ஸ்டோரின்னு முந்தானேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன். அதை போய் பார்த்தீங்கன்னா போன வாரம் அது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அடுத்தது இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் யூ டு பில்ட் நியூ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்காக. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு 10 lakh ப்ளஸ் டெபிட் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சைட் பை சைட் லோனுக்கும் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ் வந்து நம்மளுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருச்சு. ஏன்னா ஒருத்தரோட ஏர்னிங் தான் இருக்கு, அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்துட்டு வியானுக்கு தம்பி பாப்பா. அடுத்து யூசப் ஜிபி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இன்ஸ்டா அண்ட் யூடியூபுக்கு ஏன் இந்த நேம் ஜோமாஸ் ஜேர்னின்னு செலக்ட் பண்ணீங்க? ஜோமாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து என்னோட நேமும் இவரோட நேமும் கலந்த நேம் தான். என்னோட வந்து ஜோஸ் ஆல்பர்ட், அதாவது ஜோ மட்டும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இவரோடதுல மணிமேகலை, ஜோமாஸ் ஜேர்னி. அடுத்தது வந்து சண்முகா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு. இப்போதைக்கு வியானுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும், எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு வீடு கட்டணும். இது ரெண்டும் பண்ணிட்டோம்னா நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டோம் மாறா அந்த மாதிரி. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. அடுத்தது வந்துட்டு ரம்யா சங்கர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஹோம் டூர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்கோம். என்னோட அண்ணன் ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடு தான். ரொம்ப சின்ன வீடு இது. ஸோ 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஹால் வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெட்ரூமில் நாங்கள் இருக்கோம், இன்னொரு பெட்ரூமில் அவங்க அண்ணா ஃபேமிலி இருக்காங்க. நானும் அவங்க அண்ணா ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்து டாக்கிங் டேர்ம்ஸில் இல்லை. ஸோ தட் நான் வந்து அப்படி மொத்தமாக ஹோம் டூர் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. எங்களோட ரூம் டூருங்கிற ஒன்று வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணா ஃபேமிலியை காட்டுங்க. பை பர்த் வந்து நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான், எனக்கு அண்ணா இல்லை. ஸோ தட் வந்துட்டு என்னால் எங்கள் அண்ணா ஃபேமிலியை காட்ட முடியாது. என்னோட அண்ணா வந்து விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கும் ஒரு சில எப்படி சொல்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து ஷில்பா ஸ்ரீன்னு கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டெல் யுவர் ஹேர் கேர் சீக்ரெட். இந்த பிஞ்சு போன ப்ரஷ்ஷுக்கு சீக்ரெட் ஹேர் கேர்னு எதுவும் கிடையாது. ஸ்மூதனிங் பண்ணதில் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நானே வந்து அதை எப்படி காப்பாற்றி கொண்டு வர்றது, இருக்கிற 4 வேரோட போயிருமா அப்படின்னு, பாலைவனம் ஆயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது ஹேர் கேர் சீக்ரெட் தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்க, நான் நிற்கிறேன். ஒரு சின்ன இன்டர்சேஞ்ச் மக்களே. என்னடா என் கண்ணாடி அப்போ தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி கழட்டிடுறியா? கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எதை பார்த்து படிப்பேன். இது ஓகே தான், அதுக்கு இது பரவாயில்ல. ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லயாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வேர் டு யூ லிவ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு. கோவைப்புதூர். அப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. கேடி ரம்யா வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்க, என் பையனுக்கு வந்து 14 months ஆகுது, எப்படி 1 2 3 4 சொல்லி கொடுக்குறது. எங்க 1.25 வயசு குழந்தையா வளர விடுங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்களே நீங்களே வாய மூடுங்கன்னு சொன்னீங்கனாலும் வாய மூட மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நம்மளால இப்போதைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஐ எம் சாய் சரவணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டிட் யூ கைஸ் மேனேஜ் டு ஓவர் கம் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்வா சாவாங்கிற நிலமை, சாகிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது. போய் அதை பண்ணி அப்படி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை. சரி என்னதான் அது முட்டி மோதி வாழ்ந்து பார்ப்போம், வேற வழி இல்லை, சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு ஹோப் தான். எனக்குனா உனக்கு நீ அப்படிதான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனி பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ஏஜ்? நான் வந்து இந்த
ஜூன் வந்துச்சுன்னா 28 முடிஞ்சு 29ல கால் எடுத்து வைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா எனக்கு 20ங்கிற அகராதியே முடிஞ்சது. அடுத்து டைரக்ட்லி ஐம் ஸ்டெப்பிங் இன்டு 30s. பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏஜ் அப்படிங்கிறது ஆயிட்டே தான் இருக்கும். முடியாது. அண்ணா அக்காவை எவ்வளோ இயர்ஸா லவ் பண்ணீங்க? மாட்டினாண்டா பாம்பளை கட்ட மாட்டேன். அக்காவை நான் வந்து ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 4 வருஷமா லவ் பண்ணோம், அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, மிஸ்டர் ஜெர்ரி அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அக்கா நீங்களும் அண்ணா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எதை கிடைக்க எல்லாரும் பாருதா டெய்லி சண்டை போட்டுக்குவோம், அப்புறம் டெய்லி சேர்ந்துக்குவோம், அப்படிதான் போயிட்டுருக்குது. எல்லாருக்கும் போகிற மாதிரி தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் ஆனால் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம். அதனால அடிச்சுட்டு பிடிச்சிட்டாலும் அப்புறம் வந்து சமாதானம் ஆயிரும். இல்லை லவ் மேரேஜ் பண்ணவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி ஒருத்தவங்களோட இதை பொறுத்து. ஏன்னா யார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில், நம்ம தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். நந்தினி பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இன்ஸ்டா யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, அது இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அது இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கறத அவர் ஃபுல் டைமாக பார்ப்பாரு. நான் வந்து ரீட்டைல் மேனேஜராக இருந்தேன். ஸோ தட் நான் ஏதோ ஒரு கடையிலையோ எதுலையோன்னு உருட்டிட்டு இருப்போம், வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட கொஞ்சம் அந்த கோல்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சு ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு முடியல, கொரோனா வந்து அழிச்சு விட்டுருச்சு மொத்தத்தையும். அதனால வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று மனுஷன் சர்வைவ் ஆகி தானங்க ஆகணும், ஏதோ ஒரு பொழப்ப பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். அடுத்தது வந்துட்டு பாப்பா லவ் 22 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நீங்க ஈரோடு வந்திருக்கீங்களா? ஈரோடு வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்டோரி போடுறோம். அடுத்து வந்து பிரின்சி பிராங்க்லின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கல்பாளையம் பத்தி சொல்லுங்க. கல்பாளையம் என்னோட அம்மாச்சி ஊர். எனக்கு நிறைய நினைவுகள் அங்க இருக்குது. நான் 2வது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன், அங்கதான் வாழ்ந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊர். ஏன்னா அம்மாச்சியோட ஊர்ல, அம்மாவோட அம்மா, அங்கெல்லாம் பாசமா இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அமுத சுரபிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்க கரண்ட் சேவிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பேங்க்ல அவ்வளோ அமௌண்ட் போட முடியாதுன்னு சொன்னதுனால நாங்க ஸ்விஸ்ல போட்டுட்டு கடன் இருக்குது பேங்க்ல. ஆக்சுவலா என்னன்னா நாங்க தான் சொன்னோம்ல 10 lakh plus டெபிட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தட் எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சேவிங்ஸ் இல்ல, கடன் தான் இருக்கு. சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்ல, பட் வந்து எங்களுக்கு வந்து அந்த கடனை வச்சு நாங்க சமாளிக்கிற அளவுக்கான வருமானம் எங்களுக்கு இருக்கு. ஆல்பர்ட்டோட ஏர்னிங்ஸும் கொஞ்சம் இதுல இருந்து வர ஏர்னிங்ஸையும் வச்சு எங்களோட லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. நாங்க வந்து குறை அப்படின்னு குறை மட்டும் கிடையாது, நல்லாவே எங்க லைஃப் வந்து ஹாப்பியாவே இருக்கு. சூனி வச்சிருவாங்க எனக்கு பார்த்து துப்பு. வீடியோ பாக்குற நீங்க கிடையாது, எங்களுக்கு சூனிய வைக்கிறேன்னு வேணே காரியம். அது எங்களுக்கு சூனிய வைக்கணும்னு ஒரு செட்டு சொந்தக்காரங்க வந்து பார்ப்பாங்க, அவங்கள சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி பிரியான்னு கேட்டிருக்காங்க, ஒன் டே கிச்சன் ஓனர் அம்மா கூட வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து மாமியார் மருமக அப்படின்னு வீடியோ போடும்போது எனக்கும் ஆசையாக தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமியார் எப்படி அப்படின்னா சரிங்க அப்படிங்கிறக்கு பதிலாக சரின்னு வந்துருச்சுன்னா கூட அப்படி அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தட் அது வந்துட்டு ரொம்ப ஜோவியல் டைப்லாம் கிடையாது, இருக்க மாட்டாங்க. அதனால வந்து போட்டோம் அப்படின்னாலும் எனக்கு சமாதி சுடுகாடு தான் கட்டணும், மொத்தமாக பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியது தான். அப்படி கிடையாது, சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது இல்லை, அதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் மறுபடியும் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று காப்பீஸாக கிடையாது. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஹர்ஷ்விதா அப்படின்னு சொல்லிட்டு, வியான்ஸ் ஏஜ் ஆஸ் பர் டுடே. வியானோட ஏஜ் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 4 மாதம் வியானுக்கு. இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சுன்னா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 20ஆம் தேதி வந்துச்சுன்னா 4 மாதம் ஆச்சு. அக்கா ரம்யா விஎஸ்ஜின்னு கேட்டிருக்கேன். நிறைய ரம்யா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க போல நம்மளுக்கு. ரம்யா விஎஸ்ஜிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பிஃபோர் வியான் ஆஃப்டர் வியான் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில்? பிஃபோர் வியான் அப்படின்னா வந்து எங்கள் லைஃபே வந்து ஒரு அகல பாலைவனத்தில் தான் இருந்துச்சு. வியான் வந்து எங்களோட லக்கி சாம். வியான் வந்ததுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறக்குள்ள ஒரு 10 வாட்டி இந்த டேக் போனோம், அந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணுவான். ஆனால் அவன் தான் எங்களோட லக்கி சாம். அவன் தான் அவன் தான் இப்போதைக்கு எங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே அவன் தான். அவன் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அம்மா இல்லாமல் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை இல்லாமல் அவன் இல்லாமல் நாங்கள் கிடையாது. அவன் வந்து அவன் ஜென்ரலாகவே குட்டியா பிறந்ததுல இருந்தே யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான், தொந்தரவு பண்ண மாட்டான். ஒரு 3 பண்றான். அப்போ அந்த 2 வயசு வரைக்கும் இப்பயும் அவன் என்னோட தொந்தரவு பண்றான், விளையாடுறான்டா. அவன் 3 மாசம் இருக்கும்போதே பெருசா அழுக மாட்டான். அவன் பெருசா இது வரைக்கும் எங்களை தொந்தரவே பண்ணது கிடையாது. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆல்பர்ட்டுக்கு ப்ராப்பரா இன்கம் வர ஆரம்பிச்சது. நான் எங்களுக்கெல்லாம் வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது. ஸோ தட் அவன் தான் எங்களோட எல்லாமே, அவன் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வியான் ஒன் டே மீல் அண்ட் ஸ்நாக்ஸ் பற்றி சொல்லுங்க. டாக்டர் வந்து என்னையே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, வியான் ஒரு வருஷமா வெயிட் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வெரைட்டியாக தான் கொடுத்துட்டு இருப்பா. அதாவது ஒரு நாள் வந்து பேன் கேக்னா அடுத்த நாள் வந்து ராய் சேமியா, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏதாவது எக்கு டெய்லியுமே இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பிட்டனே பாத்ரூம் போயிடுவான். ஸோ தட் அவனுக்கு வெயிட் கெயின் ப்ராப்பராக இல்லை. அதனால நான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, குழந்தை பிறந்து 6 மாதம் தான் இருக்குது, பார்த்தா அவங்க மாம் இன்ஃப்ளூயன்ஸராக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கு வந்து பால் குடிக்கலையா இது யூஸ் பண்ணுங்க, குழந்தைக்கு வந்து மோஷன் வரலையா இது யூஸ் பண்ணுங்க. ஏன்டா ஒரு குழந்தை பற்றி 6 மாதத்தில் எப்படி நீங்கள் வந்து பேரண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறீங்க எனக்கு புரியல. நான் வந்து இன்னும் ட்ரையல் அண்ட் எரரில் தான் இருக்கேன். அடுத்து இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க சௌந்தர்ய பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அப்படிதான் ரொம்ப வருஷமாவே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியான் டெலிவரி ஸ்டோரி கேட்டிருக்காங்க, அது நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ டாலரேட் அண்ட் யோர் பேபி அண்ட் ஹிஸ் அட்ராசிட்டிஸ், ஐ கான்ட் ஏபிள் டு மேனேஜ் மை சன் அண்ட் ஹிஸ் அட்ராசிட்டிஸ். ஆக்சுவலாக அப்படி தான் போயிட்டு இருக்குது எங்களுக்கு. எப்படின்னா வந்து ஆடு பார்க்க குட்டி உறவுங்கிற மாதிரி என் கிச்சன் ஓனரமாக வந்து எனக்கு தான் கதவங்களை தவிர அவனை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ தட் அவன் வந்து ஒரு பாதி நாள் அங்கே இருப்பான். அம்மாங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்களை ஆகாது அப்படின்னா நம்ம குழந்தைக்கும் ஆகாது, அவங்க வந்து பாட்டி தாத்தா கூட விளையாடக்கூடாது அப்படிலாம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம மெண்டலாகி எங்கேயாவது மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். நம்ம இல்லை அப்படின்னாலுமே அவங்க பையனை பெற்றவங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து பேரனுக்கான உரிமைகள் இருக்குது. ஸோ தட் நான் வந்து அவனெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அவன் பாட்டு சுற்றுவான். இப்போ கூட அவங்க பாட்டி கூட தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான். அதனால அவனை வந்து கொஞ்சம் எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபி இல்லாத இந்த 3 இயர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு 3 இயர்ஸாக பேபி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஷ்டம்தான் இந்த டைமில், கண்டிப்பாக ஹர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே, சமாளித்து தான் வர மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவு தானே. உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் சப்போர்ட் பண்ணாருன்னா அது பெரிய விஷயமாவே தெரியாது. அண்ட் பேசுறவங்க பேசிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம சிச்சுவேஷன் என்ன நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தட் நீங்கள் அதை ஹாப்பியாக பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்து நீங்கள் மதர் இன் லா கூட இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா அப்படின்னு ஜாவேத்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம் மதர் இன் லா கூட தான் இருக்கிறோம். அப்புறம் அஸ்வினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அக்கா உங்களுக்கு எப்படி இவ்வளோ பேச்சு திறமை இருக்குது? நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் அண்ட் காலேஜில் பேச்சு போட்டியில் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் வந்து பெருசாலாம் நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால சில ஸ்கூல்லலாம் இருக்கும், நீ படிச்சு கிழிச்சிட்டியா போட்டிக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி. மேபி எனக்கு அப்போவே இயற்கையாகவே பேசுகிற திறமை இருந்திருக்கும், அது வெளியே கொண்டு வர ஆள் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ நல்லா பேசுகிறேன்னு ஆல்பர்ட் சொல்லி நான் வீடியோ போட்டு அப்படியே வந்து நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன். எப்படி 6 வருஷமாக வீடியோ போட்டு அக்கப்போர் பண்ணி அது 1 வருஷம் ஓடி ஆகிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பற்றி சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் சொல்கிறல, கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு இல்லை, நாங்கள் எப்போ எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கோ அங்கே போய் உட்காரோமோ அப்போ எல்லாம் மாறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி, ஹவு சப்போர்ட்ஃபுல் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து நான் போன ப்ரெக்னன்சி ஸ்டோரி வீடியோலேயே போட்டிருக்கேன், பாருங்கள். ஒய் ஆர் வேரிங் ஸ்பெக்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நான் ஒரு 8th படிக்கும்போது எனக்கு மைனஸ் ஒரு 0.25 பவர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது அதிகரித்து 5.75 வந்து நிற்கிது. கண்ணாடி கழட்டினா எதிரில் நிற்கிது, மனுஷனா பூதமான்னு தெரியாது, அதனால் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ தட் போட்டிருக்கேன். என்னமோ தெரியலக்கா, வியான் மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்க அக்கா? சேம் இன்சிடெண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நஸ்ரின் தலீஃப் அப்படிங்கிறவங்க. இதை வந்து சொன்னோம்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? காந்திபுரத்தில் ஷார்ட்ரானிக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், அந்த ஆஸ்பத்திரியில் தான் காட்டணும். கோயம்புத்தூர்லேயே ஒரு ஷார்ட்ரானிக்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காந்திபுரம்ல ஷார்ட்ரானிக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், கருப்பட்டி காப்பி கடைக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் காட்டணும். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்க, பக்கத்தில் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், அர்ச்சு நரசிம்மன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டிட் யூ பாட்டி ட்ரெயின் யுவர் கிட் அப்படின்னு. இன்னும் பாட்டி ட்ரெயினே பண்ணல. ஜிம்முக்கு போனா கூட ஒரு நேரம் போய் வச்சிருவோம், வந்து கழுவி சுத்தம் பண்ணி அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புண்ணியவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. போயிருவேன்னா டைப்பர்ல அதுக்கப்புறம் கூட்டு வந்து கழுவி எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கூட்டு போவோம். என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து நம்ம சொல்றதே அவன் கேட்க மாட்டான். உட்காருவியான் போ அப்படின்னு சொன்னோம்னா
போ அப்படின்ட்டு போயிடுவான். அதனால நான் வந்து இன்னும் எஃபர்ட் எடுத்து அதை ட்ரை பண்ணல. நான் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். ஆல்பர்ட்டோட பிரதருக்கு மேரேஜ் ஆயிருச்சா, அவங்க ஒய்ஃப் எங்க, சங்கீதா பிரகாஷ்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி நூதனமான டவுட்லாம் வருது? என்னோட அண்ணன் தான் அவருக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, அவர் குழந்தையும் இருக்குது, அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. அதை பத்தி நம்மளுக்கு பேசுறக்கோ பகிர்ந்துக்கிறக்கோ தெரிஞ்சுக்கிறக்கோ எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அக்கா உங்க சிஸ்டர் எல்லாம் வீடியோக்கு வரமாட்டாங்களா, என் அண்ணாவோட பிரதர்லாம் வீடியோக்கு வரமாட்டாங்களா? வரமாட்டாங்கங்க. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எங்களுக்கு லைஃப்பில் சப்போர்ட்னால யாரும் வரமாட்டாங்க. இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இல்லை அது அவங்களோட ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம போய் கேட்க முடியாதுல்ல வாங்க வீடியோக்குன்னு. அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா ஓகே தான். அந்த கேட்டிப்பா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கேட்டிப்பா, கேட்டி டைஹி அப்படிங்கிற நிக் நேம் வச்சுட்டு நாங்கள் லவ் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதான் கேட்டிப்பா. உங்களோட ஆனிவர்சரி எப்போக்கா? செப்டம்பர் 12 எங்களோட ஆனிவர்சரி. படுகுழியில் விழுந்த நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு யூ போத் கோ டு சர்ச் அண்ட் டெம்பிள் டுகெதர், ஒன்னா போவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா முருகர் கோயில், பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி எல்லா கோயிலையும் தமிழ் நியூ இயருக்கு சுற்றிட்டு இருந்தோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு வந்து குழந்தை இயேசு கோயில், அந்தோனியார் கோயில், அதுக்கப்புறம் இருதய ஆண்டவர் கோயில், இந்த மாதிரி எல்லா சர்ச்சுக்கு போவோம், எல்லா கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மசூதிக்கும் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா யார் காலேஜ் அண்ட் கோர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ. டிப்ளமோ ஈஸி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? செவுத்துல போய் அப்பப்போ மண்டையை முட்டிக்கும். செட்டி பவானி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா இப்பயும் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்லிட்டு சுற்றினேன். அப்புறம் வந்து வீடியோ எடுத்தால் தான் சோறு அப்படின்னாங்க. சரி வாங்க போயிடும். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் எது இருந்தாலும் நம்ம லைஃப்காக நம்ம ஓடிதாங்க ஆகணும். ஸோ தட் வந்துட்டு அதை ஹாப்பியாக பண்ணுறதும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சில பேருக்கு சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும், யார் கூடயாவது பேசினா ஸ்ட்ரெஸ் போகும், தனியாக உட்காந்தா ஸ்ட்ரெஸ் போகும். உங்களுக்கு என்ன பண்ணால் ஸ்ட்ரெஸ் போகுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை பண்ணுங்க. சாப்பிட்டா குண்டாயிரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, அடிச்சு நவுத்துங்க. வாணி ராஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து தம்பி பிடிக்குமா இல்லைன்னா அண்ணா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வியானை பிடிக்குமா இல்லை ஆல்பர்ட்டை பிடிக்குமா அப்படின்னா 100% டவுட் இல்லாமல் சொல்வேன் வியானை தான் பிடிக்கும். பிடிக்கும்னா ஆல்பர்ட் வந்து 99. ஏன்னா ஆல்பர்ட் வந்து எனக்கு சண்டை வரும், சில நேரத்தில் ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அதெல்லாம் இருக்கும். வியான் வந்து என்னை ஹர்ட் பண்ண மாட்டான். அவன் என்கிட்ட இருந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது என்னோட அரவணைப்பு, அன்பு மட்டும்தான். ஸோ தட் எனக்கு வந்து 1% வியான் அதிகமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் லிங்க் கொடுங்க. யூடியூப் சேனல் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் பயோலையும் இருக்குது, ஃபேஸ்புக் பயோலையும் இருக்கும். ஜீவிதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே சொன்னால் சிரிச்சிருவீங்க. அதனால வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் வீடியோ வந்து இப்போ இந்த மாதத்துலேருந்து தான் ரெகுலராக போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம். ஷார்ட்ஸ் போடும்போது ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்க அதாவது ஃபுல் வீடியோக்கே 1000 வியூஸுக்கு $1 தான் கொடுப்பாங்க. அப்போ ஷார்ட்ஸுக்கு வந்து 10,000 வியூஸ் போனாதான். இல்லை அதான் அவங்க நம்ம வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 லட்சம் வியூஸ் போயிருக்கும். ஒரு நாளைக்கு $2 $3 அந்த மாதிரி தான் ஏறும். அது சடனாக ஓடுச்சுன்னா தான் இன்கம் வரும். எங்களுக்கு சடனா வீடியோ ஓடுறதுலயே டக்குன்னு ஒரு 10 lakhs வியூஸ் போச்சு அப்படின்னா நல்ல இது வரும். அந்த மாதிரி ஓடுறவங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து உண்மையை சொல்லாம பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு $120 அந்த மாதிரி, அதாவது கணக்கு பண்ணா 10,000 ரூபாய் ஒரு இந்திய ரூபாய் மதிப்புக்கு. அதை சொல்லக்கூடாதுமாங்க. அது வந்து சொல்லக்கூடாதுதான். ஆனா எப்படி சொல்றது, லட்சக்கணக்கில் சொல்றவங்க மேபி ஈவிலைஸ் அப்படின்னு சொல்லாம இருக்கலாம். நமக்கு வர்ற 5-10க்கு சொல்றதுல என்ன, அதனால அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, அனிதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ ஸ்டார்டட் vlogging அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து vlogனாலே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. கேமரா எடுப்போம், எங்காவது போய் வீடியோ எடுக்கலான்னு எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரியே வீடியோவே வராது. அப்புறம் வந்து நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பித்தோம் ஒரு 4 வருஷமாக. அதுக்கப்புறம் வீடியோ ஓடுனதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த கூச்சம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து யார் இருந்தால் என்ன நம்ம வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு. சண்டை வந்தால் உங்களில் யார் ஃபஸ்ட்டு சாரி கேட்பா, யாரால் சண்டை வரும்? என்னால் தான் சண்டை வரும், நான் தான் ஆரம்பிப்பேன். ஆனால் அதுக்கு தொடக்க புள்ளி அப்படிங்கிறது ஆல்பர்ட் தான் ஏதோ ஒன்று சொரிஞ்சு விட்டுட்டு போயிருப்பாரு. நான் வந்து ட்ரிகர் ஆயிடுவேன். அதனால நான் சண்டைங்கிற நான் தான் ஆரம்பிப்பேன். சாரி எல்லா வீட்லையும் இருக்கிற புருஷன் முன்னாடி ஆல்பர்ட்லாம் எனக்கு சாரி சொல்லிலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏதோ வா போவோம் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நானே சண்டை போட்டு நானே கூப்பிட்டு போயிடுவேன். இப்போ இருங்க சாரி
வருஷ கணக்காச்சாவா ஓடி. அதுக்கப்புறம் அயாஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னோட அப்பா இன்ஸ்பிரேஷன். கடும் உழைப்பாளி, இப்போ வரைக்கும் உழைச்சிட்டே இருக்காரு. ஆனால் நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா எங்கள் அப்பா தான். ஏன்னா அவர் வேலை செய்கிறாரே தவிர அவர் கையில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. புத்திசாலித்தனமா இருக்க மாட்டேங்கிறாரு. நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம். ஸோ தட் என்னோட இன்ஸ்பிரேஷன் இல்லை, அது எப்படி சொல்றது தெரியல அவருக்கு எப்படி இது பண்றது. ஸோ தட் எங்க அப்பா தான் எனக்கு உழைப்புல இன்ஸ்பிரேஷன். எங்க அப்பா தான் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். ஏன்னா எங்க அப்பா மாதிரி இருந்தோம்னா வயசான காலத்துல மொட்டையடிச்சு பட்டனாவும் போட்டு விட்டு போயிடுவாங்க. நம்ம 70-80 வயசானாலும் நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ப்ரப்போஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்ன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவதாங்க சொல்லுங்க, என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருங்க. உண்மையை சொல்ல, மனசாட்சி நெஞ்சில கை வச்சு சொல்லு. நான் தான். அதுக்கப்புறம் எல்லா மதங்களிலும் இருக்கும் மனிதர்களை பற்றி உங்களது கருத்து என்ன அப்படின்னு மிஸ்ஸஸ் குயின் அப்படிங்கிறவங்க எல்லா மதத்தை பற்றியும் கருத்து சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எல்லா மனிதர்களும் உயிர் வாழ்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க சந்தோஷமாக வாழ்கிறதுன்னா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். பி பிரதீப்ன்றவர் கேட்டிருக்காரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் தனியாக இருக்கீங்களா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தனியாக தான் இருக்கோம். பட் வந்துட்டு ஃபுல்லாக ஃபேமிலி சப்போர்ட் ஐ மீன் எல்லார் கூடயும் தான் இருக்கோம். பட் ஃபுல்லாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு, ஆனா இல்ல ஆனா இருக்கு அப்படி சொல்லிட்டு. எப்படி சொல்றது, சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பப்ப எட்டி வாட்ச் விட்டுருவாங்க. அப்படி இப்போ வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது கிடைக்காது, நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவேன். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் எங்களுக்கு ஏதோ ஒன்று வருது அப்படிங்கும்போது போய் கேட்கும்போது எங்க ஃபேமிலி வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செஞ்சிருக்காங்க, ஹர்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. குடும்பம் அப்படின்னா கலந்து உருண்டு பிறண்டு போகிறது தானே. ஸோ வந்து இதுதான் இது போக நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. இது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். இதுக்கெல்லாம் வந்து முந்தின Q&Aலயே ஆன்சர் இருக்குது. ஸோ தட் இதுதான் புதுசாக வந்துருந்துச்சு. எங்களோட யூடியூப் இன்கம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.